வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்பிராணி எப்படி போடுறது அப்படிங்கிறது தாங்க. எல்லாருமே வந்துட்டு இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் சாம்பிராணி தான் வாங்கி நம்ம போட்டுட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து பேக் டு அவர் ட்ரெடிஷ்னல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய்லாம் வந்து யூஸ் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி தொட்டி வந்து எடுத்து வச்சுருப்பேன். இதை வந்துட்டு நான் கேஸ்லேயே வந்து இந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து அது பற்றிடணும். அது ஃபுல்லாக தீ வந்துடும். அதில் வந்ததுக்கப்புறம் நான் அந்த சாம்பிராணி கரண்டியில் வந்துட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடுவேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாகவும் நம்ம கேர்ஃபுல்லாகவும் பண்ண வேண்டிய விஷயந்தான், ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளியாவது நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் ஒர்க்கு போகிறவங்க. இப்போ அந்த சாம்பிராணி கரண்டி பார்த்திங்கன்னா என்னோடது சின்னதாக இருக்குது. இது குமிட்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் போடுறதுக்கு. அது வந்து நம்ம வாங்கிக்கிறது இன்னும் சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கரி இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், நிலக்கரி அயனிங் சென்டர்லலாம் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்டால் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அது நிறையா கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு கூட வரும். அதை வந்து நம்ம கங்கு நல்லா அதை தீ வந்து கங்கு பிடிக்கிறதுக்காக அந்த நிலக்கரியும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டி சாம்பிராணி நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படியே வந்துட்டு அந்த கட்டியை போட்டுடுறேன். அது நல்லா அந்த நெருப்பு தெரியுது இல்லைங்களா, அதில் வந்துட்டு இப்போ சாம்பிராணியும் நல்லா கொஞ்சம் மூலிகை பொடியும் நம்ம போடும்போது அவ்வளோ வாசமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரீத்திங்க்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் கெமிக்கல் தானேங்க வருது, அது ஃபுல்லாகவே ஒத்துக்காது உடம்புக்கு கூட. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்து பார்த்து சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கறது தான். நம்ம இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, கந்திருஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதாங்க. நம்மளோட மைண்டும் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது. இதை போட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம போடுறோம். ஸோ நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து காம் கொடுக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது. நம்ம வீடு ஃபுல்லாகவே இதை காமிச்சிட்டு அந்த ஒரு நறுமணம் நம்மளோட மனசில் வந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க. எனக்கு வந்து இது இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மூலிகையில் நம்ம இன்ஹேல் பண்ணும்போதும் ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னலை வந்து நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணணும், நம்ம விட்டுறக்கூடாது. இதுலேயும் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகுது. அந்த நெருப்பு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் எல்லாமே எனக்கு அகெயின் 2வது தடவையும் நான் இந்த மாதிரி பொடி வந்து அதில் போட்டேன். நல்ல புகை வந்து கிடைக்கிது. ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து டிவைன் ஃபீல், தெய்வீகமாக இருந்துச்சு வீடே. இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக பார்த்து செய்ய வேண்டிய வேலை தான். இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை விடாமல் நம்ம பண்ணும்போது நம்ம அடையிற பலன்கள் வந்து ஏராளங்க.